ஜாபர் சாதிக் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டதை புகைப்படம் எடுத்து சென்ற அவரது தாயை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரிடம் முழு விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிக்கலாம். சாலமன் வணக்கம். அவரிடம் எங்கு வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது, முழு விவரங்களில்? டெல்லியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மொத்தம் 50 கிலோ விலை உயர்ந்த போதைப் பொருட்களை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இங்கு அந்த போதைப் பொருள் கடத்தியதாக சென்னையை சேர்ந்த முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார் ஆகிய 3 பேரே அப்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில சென்னையை சேர்ந்த திரைப்பட தொழிலதிபரும் மற்றும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் அவரது சகோதரர்களோடு இணைந்து சுமார் 3 ஆண்டுகளாக 2000 கோடி ரூபாய்க்கு மேல போதைப் பொருள் கடத்தியதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். அதன் அடிப்படையில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தலைமறைவாக இருந்து வரும் ஜாபர் சாதிக் உட்பட அவரது சகோதரர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது சென்னை மயிலாப்பூர் உட்பட பல இடங்கள்ல அவருக்கு சொந்தமான இடங்கள்லயும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். அது மட்டுமின்றி அவரது வீட்டிற்கு செல்ல முடியாத வகையில் சீலையும் வைத்துவிட்டு சென்ற நிலையில தற்போது ஒரு தகவலானது வெளிவந்துள்ளது. அதாவது அவரது ஜாபர் சாதிக்கின் தாயார் அவரது வீட்டிற்கு சென்றிருப்பதும், வீட்டிற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த சம்மன் ஒட்டப்பட்டுள்ள அந்த நகலையும் மற்றும் அவர்கள் சீலிட்டு சென்ற அந்த புகைப்படத்தையும் அவர்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்துவிட்டு சென்றதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அந்த ஆட்டோவில் அவரது ஜாபர் சாதிக்கின் தாயார் அவரது உறவினர் ஒருவருடன் இங்கு இருக்கக்கூடிய வீடு மற்றும் அந்த சம்மன் கடிதத்தை போட்டோ எடுத்து சென்றிருந்தால் அந்த அவரது தாயார் ஆட்டோ எண் மற்றும் அந்த நபர் வீடியோ காட்சிகளை, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது அவர் ஆட்டோ எண்ணை வைத்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த புகைப்படம் எடுத்து சென்ற அவங்களது தாயார் ஜாபர் சாதிற்கு அனுப்புவதற்காக எடுத்து சென்றாரா அல்லது எதற்காக அந்த புகைப்படம் எடுத்து சென்றார் என்பது தொடர்பாக தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக ஜாபர் சாதிக் எங்கே உள்ளார் என்பது தொடர்பாக அவரது செல்போன் டவரை போலீசார் தீவிரமாக ட்ராக் செய்து வருகின்றனர். மேலும் அவருக்கு நெருக்கமான உறவினர்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமான நண்பர்களையும் பிடித்து தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.